Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு 38 இன்ச்சஸ்க்கான ஒரு blouse வந்து எப்படி வந்து மார்க் பண்ணலாம், டிராஃப்ட் பண்ணி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெஷர்மென்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்து எழுதியிருக்கேன். இது மோஸ்ட்லி வந்து எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா செட் ஆகும். கொஞ்சம் சேஞ்சஸ் வரணும்னா வேஸ்ட் மெஷர்மென்ட் அந்த ஸ்லீவ்ல மட்டும் ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். மற்றபடி இதே மெஷர்மென்ட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது எப்படி மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸோட ஹைட் வந்துட்டு நான் 14.5 இன்ச் வச்சுருக்கேன். நம்ம கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க் கொடுப்போம். இந்த மார்க் எதுக்குன்னா நம்ம மடித்து தைப்போம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு இது கரெக்டாக போயிடும். ஸோ அதுக்காக நான் இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ளவுஸில் மார்க் பண்ணும்போது எக்ஸசிவாக கொஞ்சம் துணி இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு லைன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுங்கள். இப்போ 14.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க் கொடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு தைக்கும்போது இந்த மாதிரி கிராஸ் வெரிஃபிகேஷன் எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறதுல தப்பில்லை. ஸோ அதனால் நான் எல்லா இடத்துலையுமே கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு இன்னொரு லைன் ட்ரா பண்ணிடணும். இதை நம்ம மடித்து தைக்கும்போது இந்த 1/2 இன்ச் வந்துட்டு உள்ளே போயிடும். இப்போ வந்து நெக்கு வந்து நான் 3 இன்ச் நான் வைக்கிறேன். 3 இன்ச்சு. ஷோல்டர் வந்து 3.25 இன்ச்சு. நம்ம ஃபினிஷ் பண்ணி வரும்போது 2.25 இன்ச் வரும். இப்போ கட் பண்ணும்போது பெருசாக இருக்கலாம், ஆனால் ஃபினிஷ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துடலாம். நெக்கோட ஹைட் வந்துட்டு அவங்க எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெக்கோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் இதில் பேக் நெக்கோட ஹைட் வந்துட்டு 9.5 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். நம்ம மேலே 3 இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா, அதே 3 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு எல்லாமே ஜாயின் பண்ணிடலாம். அப்போ ஆர்ம் ஹோல் வந்து 6.5 இன்ச்சு. ஸோ 6.5 இன்ச்சில் ஒரு மார்க் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே 9.5 × 4 38 கரெக்டாக வரும். ப்ளஸ் 2 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா விடுறேன். இந்த 2 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணி தைக்கும்போது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 இன்ச் கூட வச்சுக்கலாம். நான் ஏன் 2 இன்ச்சஸ் வைக்கிறேன்னா இன்கேஸ் எதனா அது ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். கீழே வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த அப்பர் பாடி மெஷர்மெண்ட்டும் இந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா 4 இன்ச் வரும். ஸோ அதனால் நான் ஒரு 8.5 இன்ச் வைக்கிறேன். இதில் வந்து 3 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 3 இன்ச்சு எதுக்குன்னா நம்ம டாட் வந்து பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சும் 2 இன்ச் வந்துட்டு இங்கே சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அதே சீம் அலவன்ஸ் சேமாக இங்கே கிடைக்கிறதுக்காக இந்த 2 இன்ச் நான் வச்சுருக்கேன். இது ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ டிஸ்டன்ஸ் பண்ணுறீங்கன்னா பேக் டாட் டிஸ்டன்ஸு 4.75 இன்ச்சு. இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு. இது வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த எந்த இடத்துல ஸ்டிச்சஸ் வேணும்னு தெரியறதுக்காக இந்த இடத்துல ஒரு கிராஸாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது டேரெக்டாக கையில் அப்படியேவும் நீங்கள் ட்ரா பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே லைட்டாக ஸ்லாண்டிங் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே இதில் ட்ரா பண்ணிடுங்க. இங்கே ட்ரா பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கேயும் அப்படி தான். ரொம்ப உங்களுக்கு ப்ராடாக வேணும் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இப்படி லைட்டாக கர்வ் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான், எப்படி வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். இது அப்படியே பீஸ் கட் பண்ணிக்கலாம்.
இப்போ பேக் பீஸ் நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதை அதை அப்படியே ப்ளேஸ் பண்ணி நான் மோஸ்ட்லி எல்லா வீடியோஸ்லேயும் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இது வந்து 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை மடிச்சிட்டு அதை அப்படியே வச்சு ஃப்ரண்ட்லேயும் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணிவிட்டு இதை எடுத்து நீங்கள் தனியாக வச்சிட வேண்டியதாக. இப்போ ஃப்ரண்ட்டோட நெக்கு ஹைட் வந்துட்டு நான் 6 இன்ச் வைக்கிறேன். 6 இன்ச்சு நம்ம இங்கே இது வந்து 3 இன்ச் வச்சுருக்கோம். அதே 3 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிடுங்க. இதில் நம்ம 6 இன்ச் வச்சுருக்கோம். அந்த 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு 6.5 இன்ச் வச்சுருக்கோம். ஸோ அந்த 6.5 இன்ச் வச்சுட்டு இங்கேயும் ஒரு மார்க் கொடுத்துட்டு இதையும் ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிடுங்க. இந்த ஆர்ம் ஹோல் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கட் பண்ண வேண்டியது வரும். அதை நம்ம இங்கே கட் பண்ணிடலாம். ஸ்டிச்சஸ் இங்கே தான் வரணும் அப்படின்றதுக்காக இங்கே நான் ஒரு மார்க் கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து அதிலிருந்து நம்மளோட பேக் நெக்கில் பேக் சைடு ஆர்ம் ஹோல்லேருந்து இது ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் உள்ள மாதிரி வெட்டிடுங்க. வெட்டினீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். இதுவும் அதே மாதிரி தான் இப்படி ட்ரா பண்ண வேண்டியது. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டோட ஹைட் எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் 12.6 இன்ச் வச்சுருக்கேன். நம்ம தைக்கிறக்கு 1/2 இன்ச் விடுவோம் இல்லையா, அதை மெஷர் பண்ண வேண்டாம். அதில் இருந்து 12.6 இன்ச்சு அதில் ஒரு மார்க் கொடுத்துடலாம். இந்த இடத்துல மார்க் கொடுத்துடலாம். இப்போ டாட்டோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 3.8 இன்ச் நான் வச்சுருக்கேன். அந்த 3.8 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துடலாம். மார்க் கொடுத்துட்டு 8 இன்ச் மார்க் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிடலாம். ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இங்கேருந்து கீழேருந்து 2 இன்ச்சுக்கு மேலே 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே சேம் இங்கேயும் 2 இன்ச்சுக்கு இந்த இடத்துலையும் ஒரு மார்க் கொடுத்துடலாம். மார்க் கொடுத்துட்டு இந்த டாட் வந்துட்டு அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் டாட்ஸ் வந்து எப்படி மார்க் பண்ணுறது, அப்படி டாட்ஸ் மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் அந்த பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, சென்டர் பாயிண்ட் வந்து நீங்கள் இப்படி கிராஸாக மடிக்கணும். இந்த மாதிரி இப்படி கிராஸாக இது கிராஸாக கரெக்டாக மடிச்சிருங்க. எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துட்டு இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். மடிச்சுட்டு இப்போ டாட்டோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நான் 1.5 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ அந்த 1.5 இன்ச்சுக்கு இங்கே ஒரு மார்க் கொடுத்துருங்க. இங்கே ஒரு மார்க் கொடுத்துட்டு இந்த 4 பீஸும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல கட் பண்ணிடணும். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த டாட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு. ஸோ இதுலேருந்து 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துடலாம். ஒரு மார்க் கொடுத்து அதையும் நீங்கள் கிராஸை வந்து இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வருது அந்த மார்க்கு. ஸோ இது வந்து நல்லா கிராஸாக இருக்கும். அப்போங்கும்போது உங்களுக்கு ஷேப் வந்து நல்லாயிருக்கும். இதை மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டாட் 5 இன்ச் வருது. ஸோ நான் 2.5 இன்ச்சு இந்த இடத்துல கொடுக்குறேன். இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துடலாம். உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக வேணும் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து 2 இன்ச்சுக்கு டிஸ்டன்ஸ் வைக்கிற மாதிரி. இது பார்த்திங்கன்னா 2 இன்ச் ரொம்ப கரெக்டாக வரும். இல்லைன்னா 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ் வர மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த லாஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அதிலிருந்து கரெக்டாக இதில் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலேருந்து 2 இன்ச் தள்ளியும் மார்க் பண்ணிக்கலாம். நான் 3.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். இதில் 5.5 இன்ச் இருக்குது. 2 இன்ச் டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணியிருக்கேன்.
இப்போ நம்ம மார்க் பண்ணது கரெக்டாக அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறது கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த 2 பக்கமும் கரெக்டாக நம்மளுக்கு தெரியறதுக்காக இந்த இடத்துல நீங்கள் ஒரு நாச்சஸ் போட்டு விட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல வரும் அப்படின்றது தெரிஞ்சிடும். இந்த இடத்துல இப்போ பெல்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெல்ட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் நான் வச்சுருக்கேன். ஸோ 3.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ வேஸ்ட் மெஷர்மெண்ட் நம்ம 8.5 இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ 8.5 இன்ச்சில் ஒரு மார்க் கொடுத்துட்டு 2 இன்ச்சஸ் எல்லா இடத்துலையும் நம்ம சீம் அலவன்ஸ் வச்சுருக்கோம். அந்த 2 இன்ச்சஸும் இங்கே மார்க் கொடுத்துடலாம். அதே சேம் 3.5 இன்ச்சு இங்கே ஒரு மார்க் கொடுத்துட்டு இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சுக்கு இப்போ ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வரைஞ்சி அந்த லைன் அப்படியே இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இங்கே ஒரு ஸ்லாண்டிங்காக இன்னொரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ இதையும் நம்ம ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பெல்ட் கட் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இப்போ பேக் பீஸ் பார்ட்டையும் வச்சுருங்க, ஃப்ரண்ட் பீஸையும் வச்சுருங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டையுமே வச்சுட்டு நீங்கள் பெல்ட் கட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, கட் பண்ணதை இந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க ஒரு 1/4 இன்ச்சு மேலே வச்சு நீங்கள் ப்ளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1/4 இன்ச்சும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக உள்ளே போய்டும். ஸோ இது வந்து ஸ்லீவில் வந்துட்டு மேலே கீழே வராமல் கரெக்டாக இதாகும், ஜாயிண்ட் ஆகும். ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்லீவில் இப்போ லைனிங் வச்சு அடித்து திருப்புறீங்கன்னா உங்களுக்கு 1/2 இன்ச் போதும். இல்லை வெறும் நார்மல் ப்ளவுஸு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 1.5 இன்ச் வச்சுக்கணும். நான் இங்கே 1/2 இன்ச் விட்டுருக்குறேன். இப்போ ஸ்லீவோட ஹைட் பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ வச்சுருக்கேன். அது வந்து நான் 6 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ இங்கேருந்து 6 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இங்கே வெரிஃபை பண்ணிக்கோங்க. துணியில் கட் பண்ணும்போது இந்த மாதிரி வெரிஃபை பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாகவே வரும். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு கீழே ஒரு மார்க் கொடுத்துருங்க. மார்க் கொடுத்துட்டு அதை ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வச்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துருங்க. மார்க் கொடுத்துட்டு நம்ம இப்போ ஆர்ம் ஹோல் வந்துட்டு 6.5 இன்ச் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு இன்ச்சு ஆட் பண்ணி 7.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கும், சீம் அலவன்ஸ்க்கு 2 இன்ச்சு ஒரு மார்க்கும் கொடுத்துட்றேன். இங்கே கீழே வந்து நான் 6.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுக்குறேன். ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சுக்கு இன்னொரு மார்க் கொடுக்குறேன். இன்னொரு மார்க் கொடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். இங்கேயும் இதையும் ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஒரு கர்வ் மாதிரி வளைச்சி எடுத்துகிட்டு போயிருங்க. இது வந்து பேக்கில், ஃப்ரண்ட்டில் வரும்போது இது இவ்வளோ தூரத்துக்கு அப்படியே ஒரு கர்வ் மாதிரி கொண்டு போயிட்டு ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் வர மாதிரி கொண்டு போயிட்டு அதையும் இதுலேயே இப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. இதை கட் பண்ணி எடுத்துடலாம் தனியாக. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணது கரெக்டானு சொல்லிவிட்டு நான் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல இந்த 1/2 இன்ச் நீங்கள் விட்டுருங்க தையலுக்கு. விட்டுட்டு இதை அப்படியே வச்சுட்டு இங்கே அப்படியே ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கரெக்டாக செட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம். இப்படி உங்களுக்கு வந்துட்டு இது வந்து கரெக்டாக பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த 7.5 இன்ச் கூட 1 இன்ச் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்லீவ் இப்படி வச்சுட்டு இந்த பீஸ் வச்சுட்டு இப்போ வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணுங்கள், கரெக்டாக வரும்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.